திருப்புகழ் 754. அஞ்சுவித பூதமும் கரண நாளும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடு ஆதி ஒன்றும் இலதான அந்த ஒரு வீடு பெறுமாறு மஞ்சு தவழ் சாரல் சைலவேடர் மங்கைதனை நாடி வனமீது வந்த சரணார விந்தம் அது பாட வண் தமிழ் வினோதம் அருள்வாயே. குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும படீர அதிரேக கும்பதனமீது சென்று அணையும் மார்ப குன்று தடுமாற இகல் கோப வெஞ்சமர சூரன் நெஞ்சு பக வீர வென்றி வடிவேலை விடுவோனே. விம்ப மதில் சூழும் நிம்ப புறவான விண்டல மகீபர் பெருமாளே. விண்டல மகீபர் பெருமாளே, யானையால் வளர்க்கப்பட்டவளும் இடை அணி கலாபம் அணிந்தவளுமான தேவசேனையின் அழகிய செஞ்சாந்தும் சந்தனமும் மிகுதியாய் கொண்ட குடம் போன்ற கொங்கை மீது விரைந்து அணைபவனே. கிரௌஞ்சமலை தடுமாற்றம் அடையுமாறு அதை பகைத்து சினந்தவனே. குன்று தடுமாற இகல் கோப கொடிய போரிட்ட சூரனின் மார்பு பிளவுபடவும் வீரம் வாய்ந்த வெற்றியை உடைய கூர்மையான வேலை எய்தவனே. வென்றி வடிவேலை விடுவோனே. ஒளி உடைய மதில் சூழ்ந்த நிம்பபுரம் என்ற தலத்தில் வாழ்கின்ற பெருமாளே. விண்ணுலகத் தலைவர்களுக்கு பெருமாளே. விண்தல மகீபர் பெருமாளே. மண் முதலிய 5 பூதங்களும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற கரணங்கள் 4ம் இரவு பகல் எவையும் அறியாத முடிவு நடு முதல் ஒன்று இல்லாததான ஒப்பில்லாத வீட்டின்பத்தை பெறுமாறு மேகம் தவழ்கின்ற மலைப்பக்கங்களை உடைய அழகிய மலைவேடரின் மகள் வள்ளியை விரும்பி வள்ளிமலை காட்டில் வந்து கூடிய திருவடி தாமரை மலர்களை பாடிய வளவிய தமிழின் அற்புதத்தை எனக்கு அருள்வாயாக. மஞ்சு தவழ் சாரல் சைல வேடர் மங்கைதனை நாடி வனமீது வந்த சரணாரவிந்தம். அரோகர அரோகர அரோகர. எனக்கு தருவாயாக மண் தமிழ் வினோதம் அருள்வாயே. சரணாரவிந்தம் அது பாட வண் தமிழ் வினோதம் அருள்வாயே என இறைஞ்சுகிறார் நம் குருநாதர்.